யமன் வந்து ஒரு என்டர்டைனிங் ஃபில்ம். ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் இதில் வந்து நல்ல சாங்ஸ், நல்ல ஃபைட், நல்ல சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஜியா சங்கர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த கதையை வந்து 2 வருஷமாக ஒர்க் பண்ணி இதில் அதாவது நிறையா சீக்வன்சஸ், நிறையா கேரக்டர்ஸ், வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெடிக்கேட்டடாக விஜய் ஆண்டனி இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. செட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் உட்காந்து இதுக்கு பேக்ரவுண்ட் பண்ணுறது, சாங்ஸ் பண்ணுறது, இப்படி 100% 24 hours இந்த படத்தை பற்றி தான் அவர் யோசனை பண்ணிட்டு இருந்தார் ஷூட்டிங் டைமில் கூட. விஜய் ஆண்டனிக்கு ஒரு லக்கு உண்டு. பிச்சைக்காரனில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறது எப்படி நம்போது ஒரு ஒரு ரோட் சைடில் இருக்கிறவர் சொல்லுவார், 500 1000 ரூபாயை ஒழிச்சிட்டா கருப்பு பணம் ஒழிஞ்சிடணும். அது சீசனில் அந்த டைமில் வந்து படம் வந்தப்போ அது நடந்தது. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இப்போ நடக்கிற சீனரியோட ஒரு சிங்க் ஆகிற மாதிரியான ஒரு படம் இது. இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதை வந்து நிறைய செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி, அதாவது நம்ம கிரிட்டிக்ஸ் எப்போவுமே வந்து இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா படம் ஃபுல்லாகவே ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து மக்களிடம் போகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.